ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபோட்டோஸ் வந்ததும் இந்த vlog அப்லோட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதோடு எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போனதுனால ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பார்த்துடலாம். டாக்ஸியில் போகலான்னு வெயிட் பண்ணுற டைமில் காலையிலேயே வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு, மேக்கப் எல்லாம் கலைய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ட்ரெயின்லேயே கிளம்பிட்டோம். கடைசியில் ஆக்சுவல் பிளான் படி 7 o'clock அங்கே இருக்கிறதா தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் வெதர் கொஞ்சம் மோசமாக இருக்குதுன்னு சொல்லி 8 o'clock டைமை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அடுத்து எங்களுக்கு டாக்ஸி கிடைக்காம அதில் ஒரு 1/2 hour டிலே ஆனதுனால நாங்கள் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 8:30க்கு தான் நாங்கள் ரீச் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்லேயே கிளம்பிட்டோம். அப்படியே நம்ம வீட்டில் இருந்து ப்ளூ லைன் ப்ரௌன் லைன்னு மாறி மாறி ஒரு வழியாக கார்டன்ஸ் பை த பே சேர்ந்தாச்சு. நாங்கள் அவங்கள்ட்ட சொன்னது இவ்வளோ வருஷம் சிங்கப்பூரில் இருந்தாச்சு, நாங்கள் எப்போ ரீலோகேட் ஆகும்ன்றது எங்களுக்கு தெரியாது. ஸோ எங்களுக்கு ஒரு மெமரபுளாக இருக்கணும். அதே சமயம் எங்களுக்கு கொஞ்சம் க்ரீனரியாக நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இடத்துல ஃபோட்டோ ஷூட் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு எங்களை இந்த லொக்கேஷனுக்கு வர சொல்லி அவங்க இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா வேறு ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. இந்த லொக்கேஷன் இன்ஸ்டா ரீல்ஸுக்குன்னே இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ரீல் ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு எங்களை ட்ரை பண்ணாங்க. பட் எங்களுக்கு ஆக்டிங் அப்படின்றது அந்தளவுக்கு வரல. அது எப்படி காமெடியாக போச்சு அப்படின்றத நான் முடிஞ்சால் இதில் அட்டாச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். லைஃப் மொமெண்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி எஸ்ஜி அப்படின்ற இன்ஸ்டா பேஜில் தான் இவங்களை நாங்கள் புக் பண்ணோம். ரீசனபிளாக இருந்துச்சு ப்ரைஸ். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு ப்ரீ பிளான்டெலாம் கிடையாது. நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோன்னா, எப்போனாலும் நம்ம ரீலோகேட் ஆகலாம். ஸோ இத்தனை வருஷம் நம்ம சிங்கப்பூரில் இருந்ததுக்கு ஒரு மெமரியாக ஒரு ஃபோட்டோகிராஃபர் வச்சு நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு திடீர்னு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டாலெல்லாம் நாங்கள் சர்ச் பண்ணதில் இவங்களோட பேஜ் எங்கள் கண்ணில் பட்டதுனால அப்படியே நாங்கள் அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டோம். எங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்ததுனால இந்த பிளானை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சாச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ப்ரீ பிளான் பண்ணாததுனால காஸ்டியூம்ஸ்லாம் பெருசாக எங்களால் இது பண்ண முடியலை. ஜஸ்ட் லைக் தட் கேஷுவல் ஃபேமிலி பிக்ஸ் மெமரிக்காக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவல் ட்ரெஸ்ஸில் தான் நாங்கள் போயிருந்தோம். அதேமாதிரி நாங்கள் சூஸ் பண்ண இந்த லொக்கேஷனில் எங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடத்துல தான் சான்ஸ் கிடச்சது. ஸோ அதுக்கப்புறம் எங்களால் போய் சேஞ்ச் பண்ண முடியாததுனால அப்படியே நாங்கள் ஃபோட்டோஸ் கேஷுவலாக எடுத்தாச்சு. ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் இது மாதிரி மெமரிஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட இன்ஸ்டா நேம் டீட்டெயில் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ஜஸ்ட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ எங்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஷூட் பண்ணணும் அப்படின்ற இதெல்லாம் தாட் வந்ததில்லை. அதே மாதிரி ஐயோ ஃபோட்டோஷூட்னால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தனால நாங்களும் பெருசாக அதை பற்றிலாம் யோசிச்சதில்லை. பட் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் நாங்கள் சர்ச் பண்ணதை வச்சு இவங்க கூட எங்களுக்கு எப்படி இருந்தது, எங்களோட அஃபோர்டபுளாக இருக்கா இல்லையான்றதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இவங்களோட காண்டாக்டை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ஜஸ்ட் எங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த லொக்கேஷன் ரீல்ஸுக்கு அப்புறம் ஃபோட்டோஸ்க்கெலாம் நல்லாயிருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணுற விதமாக தான் நான் எங்களோட ரீலை நான் இதில் அட்டாச் பண்ணலான்னு நினச்சேன். பட் வீடியோ கொஞ்சம் லாங்காக போயிட்டுருக்கனால நான் ஷார்ட்ஸ்லேயும் இன்ஸ்டா ரீல்ஸ்லேயும் நான் அப்லோட் பண்ணுறேன்.
நாங்கள் எடுத்த ரீலில் ஷார்ட்ஸ்லேயும் இன்ஸ்டாலேயும் அப்லோட் பண்ணுறேன்னு பெருசாக எதுவும் நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட்டு அங்கே வந்து ட்ரையல் தான் பார்த்தோம். அதே மாதிரி எனக்கும் ஆக்டிங்க்கும் வந்து ஏணி வச்சாலும் எட்டாது அப்படின்னு சொல்லலாம். அந்த லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து ரீல்க்கான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் சொன்னதை வச்சு நாங்கள் அவங்க சொன்ன மாதிரியே கொஞ்சம் லைட்டாக வந்து ஆக்ட் பண்ணி பார்த்தோம். மற்றபடி வந்து எங்களுக்கும் ஆக்டிங்க்கும் சம்மந்தமே இல்லை. அதனால் நான் அதை ஜஸ்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணுற விதமாக தான் நான் ஷார்ட்ஸ்லேயும் இன்ஸ்டா ரீல்லையும் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு வர வழியெல்லாம் நாங்களும் தனியாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் இந்த காகித பூவை பார்த்தோம். இந்த காகித பூவெல்லாம் வந்து ஸ்கூல் டேஸில் தான் வந்து நாங்கள் இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் வந்துச்சு. அதையும் பற்றி அப்படியே பசங்கள்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்படி தான் எங்களோட ஃபோட்டோ ஷூட் வந்து இருந்தது. நிறையா வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக என்னால் அப்லோட் பண்ண முடியாததுனால அப்படியே ஸ்கிப் பண்ண வேண்டிய சூழ்நிலை கூட ஆயிடுச்சு. ஸோ இனி வந்து தொடர்ந்து நான் வீடியோஸை வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பழைய வீடியோவாக இருந்தாலுமே அதை உங்கள் கூட நான் எப்படியாச்சும் நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ திஸ் மச். அதே மாதிரி இப்போ ஃபைனலாக வந்து நாங்கள் போகிற வழியில் ஒரு கீபோர்டு இருந்துச்சு. அதை நம்ம நிலன் வாசிக்கிறேன்ற பேரில் ஏதோ வாசிச்சுட்டு இருந்தால் அதையும் கேட்டுட்டு இந்த வீடியோ அதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.